Shema Israel Adonai Eloheinu Adonai Echad Adonai உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. ஷலோம், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மறுமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், யெஷுவா ஹமஷியாஹ் நாமத்தில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு பாராட்டினுடைய மேலான தயவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். சரி, இந்த நாளில் நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை, ஒரு முக்கியமான செய்தியை நம்ம தியானிக்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக 2 வசனங்களை நம்ம படிக்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்தை வாசிப்போமாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 17:32. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். போதும். நம்முடைய அருமை ஆண்டவர் யெஷுவா, ஆண்டவராகிய இயேசு, அவர் வருகையை பற்றி, வருகையினுடைய காரியங்களை பற்றி அப்படி சொல்லி கொண்டு வரும்போது இந்த இடத்துல அவர் சொல்லுகிற வார்த்தை தான் அந்த வார்த்தை. அவருடைய வாயினால சொன்ன வார்த்தைகள். இது வேற யாராவது சொல்லியிருந்தா பரவாயில்ல. நம்முடைய இரட்சகர் இயேசு, நம்ம ஆராதிக்கிற நம்முடைய அருமை ஆண்டவர் யெஷுவா, அவர் வாயை திறந்து சொன்ன வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். அதாவது வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களை பார்த்து எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று, அதாவது வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு எப்போதும் இணைந்திருக்க வேண்டும் என்கிற வாஞ்சை உள்ளவங்களை பார்த்து சொல்றாரு, என் அன்பான சகோதர சகோதரிகளே, என் பிள்ளைகளே, லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். பாருங்க, லோத்துடைய மனைவி பெயர் கூட வேதத்துல இல்ல. யூத சரித்திர புத்தகங்கள் அங்கங்க இருக்கு, ஆனா வேதத்துல இல்ல. லோத்துடைய மனைவி யார், அவங்க பேர் என்ன நமக்கு தெரியாது. ஆனா பேரே இல்லாத, பேர் குறிப்பிடப்படாத ஒரு சகோதரியை, ஒரு பெண்ணை சொல்லி அவளை நினைத்துக் கொள்ளுங்கன்னு ஆண்டவர் யெஷுவா சொல்லுகிறார். இது ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொரு வசனத்தை நம்ம படிக்கணும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் பெரேஷித் அதனுடைய 19ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை வாசிப்போமாக. ஆதியாகமம் பெரேஷித், எபிரேயத்தில் அதனுடைய பேர் பெரேஷித், அதனுடைய 19ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை வாசிப்போம். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். எபிரேயத்தில் வாசிக்கிறேன். வட்டபெட் இஷ்டோ மே அஹ்ராவ் வட்டஹி நிசீவ் மெலாஹ் அப்படின்னு எபிரேய மொழியில இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. வட்டபேட் இஷ்டோ, அதாவது மேலும் திரும்பினாள் அவன் மனைவி. மேஅஹ்ரே வட்டஹி நிசீவ் மெலாஹ்,
அவள் ஆனால் உப்புத்தூணாக என்று இந்த வசனம் எபிரேய மொழியில எழுதப்பட்டிருக்கிறது. சரி, நம்ம வந்து இதுதான் நம்ம கவனிக்கணும். இதுல மெலாஹ் அப்படிங்கிறதா உப்பு. நிசீவ் அப்படின்னா தூண், மெலாஹ் அப்படின்னா உப்பு. சோ உப்பை குறிக்கிற வார்த்தை மெம் லாமேட் ஹெத் மெலாஹ். அப்போ இந்த லோத்துடைய மனைவி பின்னாக திரும்பி பார்த்து உப்புத்தூணான சம்பவத்தை நம்ம இங்க படிக்கிறோம். சோ இத குறிப்பிட்டு தான் ஆண்டவர் யெஷுவா லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். லோத்துடைய மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுகிறதான ஒரு பாடத்தை நாம் இங்கே படிக்கிறோம், ஒரு வசனத்தை படிக்கிறோம். அப்ப இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிற செய்தி, இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, இணைக்கப்படுவதற்கு முன்பு நினைத்து பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையில் நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு நம்ம இணைந்திருக்க வேண்டும். அப்படி இணைக்கப்படுவதற்கு முன்பு இந்த பூமியில நம்ம வைக்கப்பட்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நினைத்து பார், நினைத்துக் கொள்ளுங்க. எதை நினைக்கணும்? இங்க சொல்லியிருக்கு, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா புத்தகத்துல உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள், சாராளை நோக்கி பாருங்கள், வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையை நோக்கி பாருங்க, உன் பூர்வ நாட்களை நினை அப்படின்னா சொல்லி இருக்கு. ஆனா இங்க பாருங்க, ஒரு பெயர் தெரியாத ஒரு பெண்ணை காண்பித்து லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு நீங்களும் நானும் அவரோடு போய் இணைந்து இருக்கணும். யுகா யுகமாக மணவாளன் இயேசுவோடு, மணவாளன் யெஷுவாவோடு, மணவாட்டி கூட்டமாக நீங்களும் நானும் இணைந்திருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அதற்கு தான் நம்மை ரட்சித்தார், அதற்கு தான் நம்மை அபிஷேகித்தார், அதற்கு தான் நம்மளை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார், அதற்கு தான் நம்மளை சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார், அதற்கு தான் நமக்கு சத்தியங்களை தேவன் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். சோ அப்படி இருக்கும்போது நாம் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு, அந்த எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அநேக ஆயத்தங்கள், தகுதிகள் வேதத்துல சொல்லி இருக்கு. ஆனா இங்க ஒண்ணு சொல்றாரு, நினைத்து பார், நினைத்துக்கொள். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறத நம்ம படிக்கிறோம். ஆகவே இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்துதான் இணைக்கப்படுவதற்கு முன்பு நினைத்து பார் அப்படிங்கிற தலைப்புல நம்ம தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கவனிக்க போகிறோம். கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு நாம் அவரோடு இணைக்கப்பட வேண்டும். அதற்கு முன்பு அப்படி நம்ம இணைக்கப்பட வேண்டுமானால் இந்த பூமியில லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ள வேண்டும், நினைத்து பார்க்க வேண்டும். சரி, ஏன் லோத்தின் மனைவியை நம்ம நினைச்சு பார்க்கணும்? இதை பற்றி ஒரு சில கருத்துக்களை நம்ம இன்றைக்கு நம்ம படித்து நம்ம கடந்து போக போகிறோம். நம்பர் 1, நினைத்து பார்த்தல். இந்த நினைத்து பார்த்தல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதலாவது நம்ம வந்து விளங்கிக் கொள்ளணும். சோ நினைத்து பார்த்தல். இரண்டாவதாக எச்சரிப்புகள். இந்த நினைத்து பார்த்தல், லோத்தினுடைய மனைவியை நினைத்து பார்த்தல் அப்படிங்கிறதுக்குள்ள சில எச்சரிப்புகள் இருக்கிறது. நம்ம வந்து கவனிக்க வேண்டிய சில எச்சரிப்பின் பாடங்கள் இருக்கிறது. அதை நம்ம படிக்க போறோம். மூன்றாவதாக லோத்தின் மனைவியின் வாழ்க்கையில் தலையிட்டவன். இந்த லோத்துடைய மனைவியினுடைய வாழ்க்கையில யாருடைய தலையீடு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம படிக்கணும். சோ நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டும். நான்காவதாக நம்ம கவனிக்க போகிற காரியம் என்ன அப்படின்னா, நான்காவதாக இந்த லோத்துடைய மனைவியினுடைய ஜீவியத்தை நம்ம நினைக்கும் போது நம்ம அதை கவனிக்கிற ஒரு காரியம் என்னன்னா, லோத்தின் மனைவியினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்பு. நான்காவதாக இழப்பு. ஐந்தாவதாக உள்ளே இருந்தவள் வெளியே வருதல். ஒரு காரியத்துக்குள்ள இந்த லோத்துடைய மனைவி வைக்கப்பட்டிருக்காங்க. இப்ப அதிலிருந்து அவங்க வெளியே வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு 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 மிகப்பெரிய ஒரு துக்ககரமான ஒரு சம்பவம். அதெல்லாம் அவங்க ஒரு உள்ள வைக்கப்பட்டிருந்த ஒரு நிலையிலிருந்து வெளியே வருகிறத நம்ம கவனிக்கிறோம். ஆறாவதாக பரிதபிக்கப்படத்தக்க ஸ்தானம். இந்த லோத்துடைய மனைவியினுடைய வாழ்க்கையில ஒரு பரிதபிக்கப்படத்தக்க ஒரு ஸ்தானத்துக்குள்ள அவங்க கடந்து வருவதை நம்ம படிக்க முடியும்.
ஏழாவது இணைக்கப்படுதல். இணைப்பு. நம்முடைய இணைப்பு எப்படி இருக்கணும்? இதெல்லாம் நம்ம கவனிக்கும் போது இந்த ஒவ்வொரு கருத்துக்களையும் நம்ம படிக்க வேண்டிய பாடங்களை படித்துக் கொள்ளும் போது நம்ம எப்படி நம்ம இணைக்கப்படுகிறோம் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். இணைக்கப்படுதல். திரும்பவுமாக இந்த 7 குறிப்புகளையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்பர் 1, முதலாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம படிக்கிற பாடம் என்ன அப்படின்னா நினைத்து பார்ப்பது. இரண்டாவதாக எச்சரிப்புகள். மூன்றாவதாக லோத்தினுடைய மனைவியினுடைய வாழ்க்கையில் தலையிட்டவன். நான்காவதாக நம்ம கவனிக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நான்காவதாக லோத்தினுடைய மனைவியினுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட இழப்பு. ஐந்தாவதாக உள்ளே இருந்து வெளியே வருதல். ஐந்தாவது கருத்து. ஆறாவதாக பரிதபிக்கப்படத்தக்க ஸ்தானம். ஏழாவது நம்முடைய ஆண்டவர் இயேசுவோடு யுகாயுகமாய் இணைக்கப்படுதல். இந்த 6 காரியங்கள்ல நம்ம சரிப்படுத்தப்பட்டாதான் 7வது ஆண்டவர் இயேசுவோடு நம்ம இணைக்கப்பட முடியும். அருமையான நண்பர்களே, தேவ ஜனங்களே, ஆண்டவர் உங்களை என்னை ரட்சித்ததும் அபிஷேகித்ததும் ஏதோ இந்த உலகத்துல ஆண்டவட்ட உலக பிரகாரமான நன்மைகளை மாத்திரமே வாங்கி அனுபவித்துக் கொண்டு இந்த உலகமே சதமென்று வாழ்வதற்கு அல்ல. நீங்களும் நானும் கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆண்டவர் இயேசுவோடு யுகாயுகமாய் இணைந்திருக்க வேண்டும் அல்லவா? அதற்கு தானே அவர் நம்மை ரட்சித்தார், அதற்கு தானே நமக்காக ரத்தம் சிந்தினார், அதற்கு தானே நம்மை அபிஷேகித்தார். இன்றைக்கு நம்மளை அவருடைய மனவாட்டி கூட்டமாக மாற்றும்படியாக அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அதற்கு தானே. ஆகவே லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று நம்ம படிக்கிறோம். சரி, நான் ஒவ்வொரு குறிப்பாக உங்களுக்கு நான் விளக்குகிறேன். முதலாவதாக நினைத்து பார்த்தல். இங்க போட்டிருக்கு இல்லையா, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கே. நினைச்சு பாரு, நினைத்துக்கொள் அப்படின்னா ஏதோ அப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. நினைத்து பார்த்தல் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து படிக்க வேண்டிய பாடங்களை படித்து நம்மை சரிபடுத்தி கொள்ளுதல். நீ லோத்துடைய மனைவியினுடைய வாழ்க்கையை நினைச்சு பார்த்து உன்னுடைய வாழ்க்கையை சரிபடுத்திக்கொள். அதுதான் ஆண்டவர் இயேசுவா அங்கே சொல்ல வருகிற படிப்பினையாக இருக்கிறது, நமக்கு வலியுறுத்துகிற கருத்தாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நீ லோத்துடைய மனைவியினுடைய வாழ்க்கையை படிச்சு அதை நினைச்சு பார்த்து நீ படிக்க வேண்டிய பாடங்களை படித்துக்கொள். பாருங்க, 28ஆம் வசனம், லூக்கா 17ஆம் அதிகாரத்துல அதனுடைய 28வது வசனத்திலிருந்தே நீங்க பாத்தீங்கன்னா வாசிங்கள். ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன். 28வது வசனம், லூக்கா 17ஆம் அதிகாரத்துல லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். மனுஷகுமாரனுடைய நாட்களில், அதாவது வருகையின் நாட்களில், லோத்தினுடைய மனைவியினுடைய நாட்களில், லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்குமாம். வாசிங்க. நடக்கும். லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள். பாருங்க, ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்து எல்லோரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். சொல்றார், மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். ஆண்டவர் இயேசுவா வெளிப்படுகிற நாளிலும் அப்படியே நடக்கும் என்று 30வது வசனம் வரைக்கும் சொல்லி இருக்கு. தொடர்ந்து வாசியுங்கள். அந்த நாளிலே நமக்கு சொல்றார், இப்போ சபையை பார்த்து சொல்றார், அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமல் இருக்க கடவன். லோத்தின் மனைவியை நினைத்து இப்படி எல்லாம் சொல்லிட்டு வீட்டுல இருக்கிறவங்க, வீட்டின் மேல் இருக்கிறவன் அப்படியே இருக்கட்டும், வயல்ல இருக்கிறவன் அப்படியே இருக்கட்டும், அதாவது நீ எந்த நிலையில இருக்கிறே அப்படியே இருந்து நீ வருகைக்கு நீ ஆயத்தப்படுகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிதான் இப்ப சொல்றாரு, லோத்தினுடைய மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லுகிறார். அடுத்த வசனத்துல பாருங்க, அடுத்த வசனம் 33வது வசனம், 33. தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக்
உயிர்ப்பித்துக் கொள்வான் என்று இங்க சொல்லுகிறத நம்ம படிக்கிறோம். அப்போ இதெல்லாம் சொல்லிதான் லோத்தினுடைய மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்ப ஜீவனை, நம்முடைய ஜீவனை வந்து யுகாயுகமாக இந்த உலக காரியத்துக்காக நம்முடைய ஜீவனை செலவழிப்பதை விட்டுவிட்டு யுகாயுகமாக ஆண்டவரோடு நம்ம வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை செலவழிக்கும்படியாக அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவரும் யாரை நினைக்கணுமா? அந்த 32 வசனத்துல சொல்லி இருக்கு, யாரை நினைக்கணும்? நினைத்துக் கொள்ளுங்கள். என்ன அர்த்தம்? லோத்தின் மனைவியினுடைய வாழ்க்கையிலிருந்து படிக்க வேண்டிய பாடங்களை படித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் நிருபம் ஆக்கியோன் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல அதனுடைய 2-3 வசனங்களை படிக்கும் போது அவர் அங்க சொல்றார் பாருங்க. அவர் ஒரு இன்னொரு கருத்தை சொல்லுகிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களை படிக்கும் போது வாசிங்கள். தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்த தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இனி இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வசனம். கிறிஸ்தவங்க அடிக்கடி படித்து இந்த வசனத்தெல்லாம் அடிக்கடி படித்து உணர்வடைய வேண்டிய வசனங்கள் இது. பாவிகளால் இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. பாவிகளால் இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள்னு படிக்கிறோம். பரமையான தேவ ஜனமே, அப்ப அவரே நினைச்சுக்கோங்கன்னா என்ன அர்த்தம்? சும்மா அவரை நினைச்சுட்டே இருக்கிறது அர்த்தமா? இல்ல, அவர்கிட்ட இருந்து படிக்க வேண்டிய பாடங்களை படிக்க வேண்டும் என்று அர்த்தம். ஆண்டவரிடத்திலிருந்து படிக்க வேண்டிய பாடங்களை படிக்கணும். அப்போ இங்க லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கேன். என்ன அர்த்தம்? லோத்தின் மனைவியினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம படிக்க வேண்டிய பாடங்களை படிக்க வேண்டும் என்பதன் அர்த்தமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை. அப்போ நம்ம படித்துக் கொள்ள வேண்டிய பாடங்களை படிக்கணும். அதான் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அதாவது லோத்தின் மனைவியினிடத்திலிருந்து படித்துக் கொள்ள வேண்டிய பாடங்களை படித்துக் கொள்ளுங்கள். படித்து உங்களை சரிப்படுத்தி என்னோடு நீங்க யுகாயுகமா இணைந்திருப்பதற்கு ஆயத்தப்படுங்கள் அப்படிங்கிறத சொல்லுகிறார். இது நம்ம இங்க படிக்கிறோம். சரி, இரண்டாவது கருத்து, கர்த்தருக்கு மகிமை, எச்சரிப்புகள். இப்ப என்ன பாடம் இந்த லோத்தினுடைய மனைவியினுடைய வாழ்க்கையில் அப்படின்னா, நமக்கு என்ன பாடம் இருக்கிறது அப்படின்னா, எச்சரிப்பின் பாடங்கள் இருக்கிறது. எச்சரிப்பின் பாடங்கள் இந்த வசனங்களுக்குள்ள ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்ம இப்ப கடந்து போகணும். அங்க இந்த லோத்தினுடைய மனைவியினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய, அதாவது அதெல்லாம் வந்து நேரடியா இல்ல, மறைமுகமா அது அங்க உள்ள அப்படி மறைமுகமா இருக்கிறது. நம்ம அதை ஆழ்ந்து கவனிச்சாதான் நமக்கு அது புரியும். சோ இந்த லோத்தினுடைய வாழ்க்கையில, லோத்தினுடைய மனைவியினுடைய வாழ்க்கையில நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு 5 விதமான எச்சரிப்பின் பாடங்கள் நமக்கு இருக்கிறது. இந்த 5 விதமான எச்சரிப்பின் பாடங்களை நம்ம படித்து நம்முடைய ஜீவியத்தை சரிப்படுத்தி கொண்டால் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம கர்த்தருடைய வருகைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்ப என்ன அந்த 5 பாடம்? அத தமிழ்ல அ ஆ இ ஈ உ என்று சொல்லி நான் அதை சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். நம்ம மனசுல ஈஸியா பதிகிற மாதிரி பிராக்டிக்கல் பாடங்கள். இதெல்லாம் வந்து பிராக்டிக்கலான அனுபவ பாடங்கள், நம்ம அனுபவத்தில் வர வேண்டிய பாடங்கள். என்னது? ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் முதல் பாடத்தை நம்ம படிக்கும்போது 1லிருந்து 3 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, வாசியுங்கள். ஆதியாகமம் 19 அதனுடைய 1 முதல் 3 வரைக்கும். ஆதியாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம். சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவர்மார்களே,
அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படி அல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். பாருங்க, இங்க கவனிக்க வேண்டிய வார்த்தை, அவர்களுக்கு அவன் யாரு? லோத்து. அவன் அப்படிதான் போட்டிருக்கு. லோத்து புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்தார்கள் அப்படின்னு படிக்கிறோம். இங்க நீங்க கவனிச்சு பாருங்க, யாருடைய பேர் இங்க இல்ல? லோத்துடைய மனைவி அங்கதானே இருக்குது. லோத்துடைய மனைவி பேர் அங்க இருக்கணும்ல. அவன் அவர்களுக்கு புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு அவங்களுக்கு கொடுத்தான் அப்படின்னு போட்டிருக்கே. அப்ப இங்க என்ன பாடம் அப்படின்னா, இந்த லோத்தினுடைய மனைவியினுடைய வாழ்க்கை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய எச்சரிப்பின் பாடம் என்ன? இவள் யார்? இவன் பின்னிட்டு திரும்பி பார்த்தது ஒரு அது உடனடியாக நடந்த சம்பவம் அல்ல. ஏற்கனவே அதனுடைய வேர்கள் நிறைய இருக்கு. அதுல முதல் வேர் என்ன? இவன் ஏன் இப்படி பின்னிட்டு பார்த்தா? அவருடைய முதல் வேர் என்ன அப்படின்னா, அந்நியரை உபசரிக்கும் தன்மையற்றவள். இவளுடைய முதல் தன்மை என்ன அப்படின்னா, அந்நியர்களை உபசரிக்கும் தன்மையற்றவள் இவள். பாருங்க, ஆதியாகமம் 18 நம்ம முற்பித ஆபிரகாம் இருக்கிறார் பாருங்க. இதே தூதர்கள் அங்கேயும் போறாங்க. 3 பேராக போகிறார்கள். இங்கேயாவது 2 பேர் தான், அங்க 3 பேரா போறாங்க. ஆண்டவர் யெஷுவா, அடுத்த 2 தூதர்கள், 3 பேரா போறாங்க. பாருங்க, அங்க பாருங்க, அந்த 18ஆம் அதிகாரத்துடைய 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல அங்க நடக்கிற காரியத்தை பாருங்களேன். நம்முடைய முற்பித ஆபிரகாம் இருக்கிறார், அம்மா இருக்காங்க, நம்ம அம்மா சாராள் அம்மா. படிங்க 3. ஆண்டவரே, உம்முடைய கால்களில் எனக்கு ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியிலே சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். இருதயத்தை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய் நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவெடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றார். பாருங்க, 3 படி மெல்லிய மாவு யார் சுடுறது? இங்க யார் சுடுகிறது அப்படின்னா சாராள். இங்க அப்பத்தை சுட்டது சாராள். அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க வேலைக்காரங்க எல்லாருமே இந்த உபசரிப்புல ஈடுபடுகிறார்கள். ஆபிரகாமுடைய மனைவி நம்ம அம்மா சாராள் அம்மா, அடுத்தது பாத்தீங்கன்னா வேலைக்காரங்க எல்லாருமே இந்த உபசரிப்புல தீவிரமா ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஆனா இங்க பாத்தீங்கன்னா லோத்து அவன் அவர்களுக்கு அப்பத்தை புசித்து சுட்டு கொடுத்தான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படியான இந்த லோத்துடைய மனைவியுடைய தன்மை என்ன? அந்நியரை உபசரிக்கும் தன்மையற்றவள். அருமையானவர்களே, நம்ம இதில் எச்சரிப்பா இருக்கணும். நீங்களும் நானும் பரலோகம் போகணும்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான தன்மை அந்நியர்களை உபசரிப்பது, வீடு தேடி வந்தவங்களை உபசரிப்பது. ஊழியக்காரங்க, பரிசுத்தவான்கள், ஏழைகள், அந்நியர்கள் யார் வீடு தேடி வந்தாலும் அவங்களை உபசரிக்கிற ஒரு தன்மை நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா பரலோகத்தை இழக்க வேண்டி வரும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்கள் மத்தியில் ஆணித்தரமாக சொல்லும்படியாக விரும்புகிறேன். நம்ம நினைக்கிறோம், நாங்க வெள்ளை ட்ரெஸ் போடுறோம், நகையெல்லாம் கட்டி இருக்கோம், நாங்க பரலோகம் போயிடுவோம். போக முடியாது. இதெல்லாம் செய்ததுனால கர்த்தர் பரலோகத்தை தூக்கி கொடுத்துட மாட்டாரு. அந்நியரை உபசரிக்க மறக்க கூடாத அருமையானவர்களே. எத்தனை ஆவிக்குரியவர்களுக்கு இன்னைக்கு வாழ்க்கையில வீடு தேடி வந்தவங்களுக்கு தண்ணி கூட கொடுக்க தெரியாத ஆட்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டதாக நாங்க அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், நாங்க மேலான இடத்துக்கு போறோம்னு சொல்ற எத்தனையோ பேர் நான் பார்த்திருக்கேன். அந்நியரை உபசரிக்கிற தன்மையற்றவர்கள், வீடு தேடி போனவங்களுக்கு ஒரு தண்ணி கூட கொடுக்க மனசு இல்லாதவங்க எத்தனையோ பேர் உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே சாராள் ஆபிரகாமுடைய குடும்பம் எவ்வளவாய் உபசரிப்புல எவ்வளவு தீவிரமாக ஈடுபட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஆனா இந்த லோத்துடைய மனைவியினுடைய பேர் இங்க இல்லையே.
அந்நியரை உபசரிக்க மனமற்றவள் அவள். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை படிக்கும் போது நமக்கு இதை பாடமாக சொல்லி இருக்கிறது அல்லவா? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனத்தை வாசிங்க. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது, அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள் சொல்றாரு. அந்நியரை உபசரிக்க மறவாதீங்க. 12ஆம் வசனத்துல நீங்க 12ஆம் அதிகாரத்துல நீங்க அசைவில்லாத ராஜ்யத்துக்கு போகக்கூடியவங்க. 12ஆம் அதிகாரத்துல 28 அதை படிக்கும் போது 28ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அப்போ அசைவில்லாத ராஜ்யத்தை பெற வேண்டியவர்கள் நாம். இந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெற வேண்டியவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை பெறுவதற்கு நீங்க என்ன செய்யணுங்கிற போதனையை தான் 13ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. அப்படி சொல்லும் போது, எம்மா எப்பா அசைவில்லாத ராஜ்யத்தை நீ பெறணுமா மகளே மகனே, நீ முதல்ல என்ன செய்யி, அங்க அநேக தகுதிகளை சொல்லும் போது சொல்றாரு, அந்நியரை உபசரிக்க மறக்காத, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். படிங்க 13ஆம் அதிகாரத்துல அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. ஆகவே அந்நியரை உபசரிக்க மறக்க கூடாது அப்படிங்கிற படிப்பினை நாம் இங்க படிக்கிறோம். அந்நியரை உபசரிக்க மறக்க கூடாது. நம்ம வீடு தேடி வந்தவங்களை வெறுமையா அனுப்பக்கூடாது. எந்தெந்த நேரத்துக்கு வர்றாங்களோ அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை கொடுத்துதான் அனுப்பணும். சோ அந்நியரை உபசரிக்க மறக்க கூடாது. தேவ பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளுங்க. அந்நியரை உபசரிக்க மறக்க கூடாது. அப்போ இவள் அந்நியரை உபசரிக்க மனமற்றவள். அருமையானவர்களே, மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் யெஷுவா சொல்றாரு, இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்க எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அந்த சிறியரில் ஒருவருக்கு செய்தவர்கள் இருக்கிறாங்கள, அவங்கள பார்த்துதான் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவரை உள்ளே வாருங்கள்னு கூப்பிடுறாரு. நான் பசியா இருந்தேன், சாப்பாடு கொடுத்தீங்க, சிறைச்சாலையில் இருந்தேன், நான் நீங்க என்ன பார்க்க வந்தீங்க, எல்லாம் சொல்றாரு. அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. அதாவது, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவரை நீங்க உள்ளே வாருங்கள். ஏன்னா அவங்க அந்த உபசரிப்பை கரெக்டா செஞ்சிருக்காங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல அந்த கடைசி வசனங்கள்ல அது தெளிவாக சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 25ஆம் அதிகாரம் அதனுடைய ஒரு 37வது வசனம் அப்படி பாருங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். எங்க இருந்து வசனம் தொடங்குது? 37 இருந்து 39 வரைக்கும் தொடங்குது. 37 இருந்து 39 வரைக்கும் நம்ம படிக்கிறோம். வாசிங்க தொடர்ந்து. 40. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். நான் அதை யாருக்கு செஞ்சீங்க? இந்த சிறியல் ஒருவருக்கு நீங்க எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள், நான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லி சொல்லுகிறார். 41 வரைக்கும் படிக்கிறேன். இவங்களை பார்த்துதான் 36ஆம் வசனத்துல என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே உள்ளே வாருங்கன்னு கூப்பிடுறாரு. 36ஆம் வசனம் படிங்க. 36. வஸ்திரம் இல்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரம் 33 படிங்க. 33ஆம் வசனம். 33ஆம் வசனம். அப்ப பாருங்க, 34ஆம் வசனத்துல இவங்களை பார்த்து தான் கூப்பிடுறாரு. வாசிங்க 34ஆம் வசனம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள்னு சொல்லுகிறார். அருமையானவர்களே, கர்த்தருடைய வருகையில போகணும், அவரோடு யுகாயுகமா இருக்கணும் அப்படின்னா அந்நியரை உபசரிக்கிற தன்மை, வீடு தேடி வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுற ஒரு தன்மை நமக்கு தேவை. அவங்களுக்கு அந்த உபசரிப்பு ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவங்களுக்கு அந்த உபசரிப்பினுடைய காரியங்கள் அநேகருக்கு தெரியவில்லை. ரொம்ப துக்ககரமான ஒரு விஷயம் அது. சாப்பாடு மீதியான கீழே வேணா கொட்டுவாங்களே ஒழிய
மற்றவங்களுக்கு கொடுத்துட மாட்டாங்க. சாப்பிட்ட கையால காக்காவை கூட ஓட்டிட மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் நிறைய இருக்காங்க. அருமையானவர்களே, அந்நியரை உபசரிக்கிற ஒரு தன்மை நமக்கு தேவை. தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு தன்மை நமக்கு தேவை. இதை நம்ம இங்க படிக்கிறோம். இந்த லோத்துடைய மனைவி இடத்துல இல்லாமல் போய்விட்டது. நமக்கு அது எச்சரிக்கை. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த அம்மாட்ட இந்த தன்மை இல்ல. அதனால நீங்க அந்த தன்மை இல்லாம இருந்துடாதீங்க. என்னோடு இணைய வேண்டுமா? அந்நியரை உபசரிக்கணும்னு சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசுவா, ஆண்டவர் இயேசு. நம்மள வீடு தேடி வந்தவங்க நம்மளை சாப்பிட்டுட்டு அவங்கள வாழ்த்துற அந்த வாழ்த்து இருக்கு பாருங்க, அந்த சிரிக்கிற அந்த முகம் இருக்கு பாருங்க, அந்த முகத்துல தான் இயேசு இருக்கிறார். அருமையானவர்களே, அது நம்முடைய வாழ்க்கையில பலன்களை கொண்டு வரும். அவங்க மனதார நம்ம வாழ்த்துகிறார்களே, அந்த வாழ்த்துக்கள் எல்லாம் நமக்கு அங்கே பலன்களாக, பரலோகத்தில் நமக்கு அது பலன்களாக மாறும் என்பதை நம்ம மறந்துவிடக் கூடாது. ஆகவே அந்நியரை உபசரிக்க மறக்க கூடாது. இது முதலாவது. இரண்டாவது எச்சரிப்பு என்ன அப்படின்னா, அந்த ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல அதனுடைய 13-14 வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, அடுத்த அங்க ஒரு காரியத்தை நம்ம படிக்கிறோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 13-14 வசனங்கள். அதை வாசிக்கும் போது வாசியுங்கள். ஆதியாகமம் 19 அதனுடைய 13-14 வசனம். நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரியதாய் இருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமகன்மார்களுடனே பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்றான். அவனுடைய மருமகன்மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. இது என்ன தெரியுமா? இதுலயும் வெறும் லோத்து மட்டும் இல்ல, லோத்துடைய மனைவியினுடைய தலையீடு இருக்கு. லோத்துடைய மனைவியினுடைய தலையீடு இருக்கிறது. என்ன? ஆகாதவர்களோடு ஐக்கியம், ஆகாதவர்களோடு கலந்திருப்பது. இரண்டாவது பாருங்க, இவங்க இந்த மருமக்கன்மார்கள் பெண்ணுங்களுக்கு 2 பெண்களுக்கும் கல்யாணத்துக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யாரு? கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைய பரியாசமாக நினைக்கிற ஆட்களோடு சம்பந்தம் கலக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை பரியாசம் பண்ணுவதாக நினைக்கிற ஆட்களோடு இவர்கள் சம்பந்தம் கலக்கிறாங்க. சம்பந்தம் கலந்திருக்கிறாங்க. நிச்சயமா என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு, நியமித்திருக்கிறாங்க தன்னுடைய மகள்களுக்கு. இல்ல யாருடைய தலையீடு இருக்கிறது? வெறும் லோத்து மட்டும் இல்ல, லோத்துடைய மனைவியினுடைய தலையீடு தான் அதிகமா இருக்கு. லோத்துடைய மனைவியினுடைய தலையீடு தான் அதிகமா இருக்கு. ஆகவே அருமையானவர்களே, அவ தடுக்கலையே. ஐயோ வேண்டாம், கடவுளுடைய வார்த்தையை பரியாசம் பண்ற கூட நமக்கு எதுக்கு சம்பந்தம் என்று தடுக்கவில்லையே. தடுக்கல. அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதாங்க அவ கடைசியா திரும்பி பார்க்கிறா. அந்த அம்மா திரும்பி பார்க்குது. அப்போ நம்ம அடைய வேண்டிய அடுத்த எச்சரிப்பு என்ன தெரியுமா? ஆகாதவர்களோடு கலந்திருக்கிற அனுபவம் நமக்கு கூடாது. லோத்தின் மனைவியினுடைய வாழ்க்கையில் அது இருந்தது. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை படிக்கும் போது அங்க தெளிவாக சொல்லி இருக்கிறது அல்லவா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33வது வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:33. மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். மோசம் போகாதீங்க. ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுத்துரும். தெளிவா சொல்றார். அதனால ஆகாதவர்களோடு ஐக்கியம் வைக்க கூடாது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல 14-18 வரைக்கும் நமக்கு தெரியும். அங்க படிக்கும் போது சொல்லி இருக்கு. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 14-18 வரைக்கும் படிக்கும் போது அங்க வாசிக்கிறோம். வாசிங்க 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 14 முதல் 18 வரைக்கும். அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசிகளுடனே விசுவாசிகளுக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடியே நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆகையினால் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும்.
ஆகாதவர்களோடு ஐக்கியம் வைக்கக்கூடாது. திருமணத்தில் அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படுவது, வேறுபாட்டின் அனுபவத்தை நஷ்டப்படுத்துவது நம்ம வாழ்க்கையில கூடாது. அப்பதான் வருகையில போக முடியும், ஆண்டவரோடு போய் இணைந்திருக்க முடியும். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள், அவளை நினைச்சு பாரு, நினைச்சு பார்த்து பாடம் படிச்சுக்கோன்னு நமக்கு சொல்றார் ஆண்டவர். உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். பாருங்க, அப்போ அந்நியரை உபசரிக்க மனமற்றவள், இரண்டாவது ஆகாதலோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளுதல், மூணாவது 16ஆம் வசனம் யாத்ராகமம் ஆதியாகமம் 19:16 ஆதியாகமம் பிரேஷித்ல 19:16 பாத்தீங்கன்னா மூன்றாவது ஒரு எச்சரிப்பை நம்ம இங்க படிக்கிறோம். வாசிங்க அருமையான சபையாரே. அதனால அருமையான சபையாரானாலும் சரி, தேவ ஜனங்கள் யாரானாலும் சரி, ஆகாதவர்களோடு நம்ம ஐக்கியம் வைக்க கூடாது. தேவனுடைய வார்த்தையை பரியாசமாய் நினைக்கிறவங்களோடு நமக்கு சம்பந்தம் கலந்து கொண்டு அவங்களோடு போய் கொஞ்சி குழாவி கொண்டிருக்கு. எல்லாரையும் நேசிக்கணும், அது வேற. எல்லாருக்கும் நன்மை செய்யணும், அது வேற. அந்நியரை உபசரிக்கணும், அது வேற. அது ஒரு பகுதி. அதே நேரத்தில் அவங்களோட கொஞ்சி குழாவி ஆகாதவர்களோடு ஐக்கியம் வைக்க கூடாது. நம்முடைய வேறுபாட்டின் அனுபவத்தை காத்துக்கொள்ள வேண்டும். சரி, மூணாவது 16ஆம் வசனம் ஆதியாகமம் 19:16. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார். அப்ப தாமதிக்கிறது ஏங்க? லோத்தை பிடிச்சு போனாங்கன்னு ஏன் போடல? மனைவி குமாரத்திகள் எல்லாம் கூட்டிட்டு போனாங்கன்னு ஏன் போட்டிருக்கு? இங்கே தாமதிப்பது யாருன்னா லோத்தினுடைய மனைவி, மக்கள் 2 பேரும். அவங்க நிமித்தமா லோத்தும் தாமதிக்கிறார். அப்ப இது என்ன? மூணாவது, இந்த லோத்தினுடைய மனைவியுடைய வாழ்க்கையில் நம்ம அடைய வேண்டிய எச்சரிப்பு என்ன? இரக்கத்தை உணர்ந்தும் தாமதிப்பது. பாருங்க, ஆண்டவர் அவங்க மேல வைத்த இரக்கம் அங்கே வெளிப்படுகிறது. ஆனாலும் தாமதிக்கிறாங்க பாருங்க. அப்போ இரக்கத்தை உணர்ந்தும் தாமதிப்பது. அருமையானவர்களே, கர்த்தருக்காக செயல்படுவதில், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில், கர்த்தருடைய ஊழியங்களை செய்வதில் தாமதம் காண்பிக்க கூடாது, அசதியை காண்பிக்க கூடாது. ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 9-10 வசனங்களை கவனித்தால் அங்க தெளிவாக சொல்லியிருக்கோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 9-10 வசனம். அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக நன்மையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாய், அந்த வசனம் எத்தனை வசனம்? 11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். அப்போ அந்த தாமதிக்கிற ஒரு அனுபவம், அசதி, எதை செஞ்சாலும் ஒரு சோர்வா, ஒரு அசதியா, ஒரு தாமதமா, டைமை வீணடித்துக் கொண்டு, காலத்தை வீணடித்துக் கொண்டு தாமதம் பண்ணுகிற ஒரு அனுபவம், இரக்கத்தை உணர்ந்தும் தாமதம் பண்ணுகிற ஒரு அனுபவம் இங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை இந்த தாமதம் கூடாது, தாமதம் பண்ணுகிற அனுபவம் இருக்கக்கூடாது. எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல அதனுடைய 16-17 வசனங்களை படிக்கும் போது, எபேசியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 16-17 வசனங்களை கவனித்தால் அங்க தெளிவாக சொல்லி இருக்கிறது பாருங்க. எபேசியர் 5 அதனுடைய 16-17 வசனத்தை கவனிக்கும் போது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல், காலத்தை பிரயோஜனப்படுத்தாத மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். போதும். அப்படியானால் காலத்தை பிரயோஜனப்படுத்தாதவன் மதியற்றவன். ஆகவே காலத்தை பிரயோஜனப்படுத்தணும், தாமதத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. இங்கே லோத்தினுடைய மனைவி தாமதிக்கிறாள். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள், அவன் என்ன செய்கிறாள்? தாமதம் பண்ணுகிறாள். இதை நம்ம இங்க படிக்கிறோம். அடுத்தது 4வது பாத்தீங்கன்னா, அப்ப நம்முடைய வாழ்க்கையில தாமதம் கூடாது, நம்ம துரிதமா செயல்படணும், வேகமா செயல்படணும், வேகத்தோடு விவேகத்தோடு நம்ம ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும். இந்த கடைசி நாட்களிலே வந்திருக்கிறோம் அல்லவா, அசதிகளுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது என்பதை நம்ம இங்க படிக்கிறோம். சரி, 4வது அந்த ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல 17-18 வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம்
அதனுடைய 17 18 வசனத்தை படிக்கும்போது அவரை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ சொல்றாரு. உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, பின்னிட்டு பாராதே, சமபூமியில் எங்கும் நில்லாதே, நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். மலைக்கு ஓடிப்போ அப்படின்னு சொல்றார். மலைக்கு ஓடிப்போப்பா, பின்னிட்டு பாராதே. அங்க ஒரு சத்தம் அங்க தெளிவா சொல்லுது, பின்னிட்டு பாராதே, சமபூமியில எங்கே நிக்காத, மலைக்கு போ, பின்னிட்டு பாராதே. இப்ப நம்ம ஐயா லோத்து பாருங்க, இதெல்லாம் அந்த அம்மா கேட்டுக்கிட்டே தான் இருக்கு, கூட இருந்துகிட்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்கு, கூட இருந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. இப்போ அந்த லோத்து ஐயா பாருங்க, அவர் என்ன சொல்றாரு பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, கிடைத்ததே. பாருங்க, கிருபை கிடைச்சிருக்கு. ஐயோ கிருபை கிடைச்சதே அப்படின்னு சொல்றாங்க. கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபை பெரியதாக விளங்க பண்ணி. இப்படி எல்லாம் பேசுறாங்க. கிருபையை பெரிதாக விளங்க பண்ணி பேசித்தான் நான் அந்த மலைக்கு போக மாட்டேன். தொடர்ந்து வாசிங்க. மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். இதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்டே இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர்தானே என்றார். இப்படி ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுக்கறாங்க பாருங்க. கிருபை உம்முடைய கிருபை பெரியது அப்படின்னு சொல்லிக்கிட்டே, கிருபை பெரியதுன்னு சொல்லிக்கிட்டே ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுக்கறாங்க. இவரை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மெயினா இதெல்லாத்தையும் இந்த லோத்துடைய மனைவி கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. கூட நின்னுக்கிட்டு தூதனுடைய கையை பிடிச்சிட்டு கேட்டுட்டு தான் இருக்கு. ஆனா 26வது வசனத்துல, 26வது வசனத்தை படிக்கும்போது 19:26 இவ்வளவு சத்தத்தையும் கேட்டும் தான் அவளுடைய மனைவியோ பின்னிட்டு பார்த்து. இங்க அப்ப என்ன வெளிப்படுது அப்படின்னா, கீழ்ப்படியாமை. அதாவது ஈடு இணையற்ற தேவ கிருபையை அறிந்தும் கீழ்ப்படியாமையை காட்டுவது. சகோதர சகோதரிகளே, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். லோத்தின் மனைவி என்ன செய்தாங்க? கடவுளுடைய ஈடு இணையற்ற கிருபை, இவங்களை கை கழுவி விட்டுருக்கணும் ஆண்டவர். தாமதிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா அருமை ஆபிரகாமுடைய வேண்டுதலை கேட்டு, தன்னுடைய சிநேகிதனாகி ஆபிரகாமுடைய வேண்டுதலை கேட்டு ஆண்டவர் எவ்வளவு கிருபையா இருக்கிறார் இவங்க மேல. ஆனாலும் அந்த ஈடு இணையற்ற கிருபையை அறிந்தும் கூட கீழ்ப்படியாமையை காட்டுகிறார்கள். இந்த லோத்தினுடைய மனைவி கீழ்ப்படியாமையை காட்டுகிறாள். அவர் சொல்றதெல்லாம் கேட்கிற, பின்னிட்டு பாராதங்கிறது இவ காதுக்கு தானே கேட்கிற மாதிரி பேசுறாரு அந்த தூதன் பேசுறாரு. அவனு தானே சொல்றான், உங்களுடைய கிருபை எவ்வளவு பெரியது, எங்க மேல பாராட்டின கிருபை சாதாரண கிருபை இல்லையா, அது எவ்வளவு பெரியது அவரும் தானே சொல்லி தான் கேட்டுட்டு தானே இருக்கிறா. அப்ப கிருபையை அறிந்தும், தேவன் அவங்க மேல வைத்த அந்த கிருபையை அறிந்தும் கூட பின்னிட்டு பார்த்தாங்கன்னு சொன்னா அது எவ்வளவு பயங்கரமான ஒரு கீழ்ப்படியாமை. இன்றைக்கும் தேவ ஜனங்கள் அப்படிதான். என்னதான் ஆண்டவர் கிருபையை காமிச்சாலும், என்னதான் ஆண்டவர் அநேக ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் வியாதி பலவீனங்களுக்கும் இக்கட்டான சூழ்நிலைக்கு தப்புவித்தாலும், அந்த நேரத்தில் கண்ணீர் விட்டு ஆண்டவரே ஐயா அப்படி சொல்லி கொஞ்ச நாளைக்கு கூட பாத்தீங்கன்னா கிருபையை அறிந்தும் கீழ்ப்படியாமை தானே காட்டுகிறார்கள். எதை செய்யாத அப்படின்னு சொல்றாங்க அதைத்தானே செய்கிறார்கள். அப்போ ஈடு இணையற்ற கிருபையை உணர்ந்தும் கீழ்ப்படியாமையை காட்டுவது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்களை படிக்கும்போது, எபிரேய நிருபத்துல 6ஆம் அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்களை படிச்சோம்னா தெளிவாக சொல்லியிருக்கு. இப்படியே செய்வோம், ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தைகளையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இங்கு லோத்துடைய மனைவியுடைய வாழ்க்கையில கிருபையை உணர்ந்தும் கீழ்ப்படியாமை காட்டினபடினால அந்த அம்மாவை புதுப்பிக்கவே முடியலையே, திரும்ப மனம் திரும்ப வைக்கவே முடியலையே.
அதற்கு மனமற்றவங்களாவே போயிட்டாங்களே. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்க நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, சபையாரே, தேவ ஜனமே, கர்த்தருடைய வருகையில போக வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிற நண்பர்களே, ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற கூட்டமே, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். தேவ கிருபையை உணர்ந்து கீழ்ப்படியாமை காட்டின லோத்தின் மனைவியை நினைத்து நீ அப்படி இருக்காத. தேவ கிருபையை உணர்ந்த நாம் கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படியணும். ரோமர் 6:14 சொல்லி இருக்கிறது அல்லவா? ரோமர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தில் சொல்லி இருக்கிறதே. வாசிங்க, ரோமர் 6:14. ரோமர் 6ஆம் அதிகாரம் 14. நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல், அதாவது பாவ பிரமாணத்துக்கு நீங்கள் கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கிருபையை உணர்ந்த நாம் தேவ கிருபைக்கு கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். இதை நம்ம இங்க படிக்கிறோம். இது 4வது எச்சரிப்பு. ஐந்தாவதாக உணர்வற்று போய் உப்புத்தூண் ஆகுதல். உணர்வற்ற நிலை அடைந்து உப்புத்தூண் ஆகுதல். இப்ப இந்த ஆதியாகமம் 19:26 வாசிக்கும் போது, ஆதியாகமம் 19:26 அங்க போட்டிருக்கு பாருங்க, வாசிங்கள். ஆதியாகமம் 19:20. பின்னிட்டு பார்த்து உப்புத்தூணானார். ஏன் உப்புத்தூண் ஆகணும்? ஏன் கல் தூண் ஆயிருக்கலாம், இல்ல மண் தூண் ஆயிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது தூண் ஆயிருக்கலாம், ஏன் இரும்பு தூணா கூட ஆயிருக்கலாம், ஏன் உப்பு தூண் ஆகணும்? இது என்னது? இந்த லோத்துடைய மனைவிக்கு உணர்வே இல்லை. அவங்க பின்னிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடியிலிருந்தே, அவங்க புறப்படுகிற நேரத்திலிருந்தே அவங்களுடைய சிந்தை எல்லாம், நினைவெல்லாம் சோதோம் சோதோம் சோதோம். அதான் நினைவு. சோதோம் அப்படின்னா உப்புன்னு அர்த்தம். சோதோம்ல தான் அந்த நாட்கள்ல உப்பு வியாபாரம் நடந்திருக்கு. ஏன் இந்த சோதோம்ல இருந்தவனா மகா பெரிய பாவியா இருந்தானா, அவனுக்கு வேலை நிறைய கிடையாது, வேலை குறைவு, வருமானம் நிறைய. காலையில போய் அங்க கடற்கரை இருக்கு, கடல் இருக்கு, அது கடல் பகுதி. சோ கடற்கரைகிட்ட போய் அப்படி லைட்டா அப்படி தோண்டினாலே உப்பு கிடைச்சிடும். அந்த உப்பை கொண்டு போய் ஏற்றுமதி செய்தா அவங்களுக்கு பயங்கர வருமானம். அதனால காலையில ஒரு 1 மணி நேரம் கூட கிடையாது, ஒரு 1/2 மணி நேரம் போய் கொஞ்சம் உப்பு எடுத்துட்டு வியாபாரம் பண்ணிடலாம், நிறைய உப்பு கிடைக்கும், நிறைய வருமானம். அதனால அவனுக்கு மீதி டைம் எல்லாம் ஃப்ரீ. என்ன செய்வான்? பாவத்திலே உழன்று கிடக்கிறான். அப்ப சோதோம் அப்படின்னா உப்பு. இப்ப இந்த அம்மா உப்பையே நினைச்சு இப்படி திரும்பி பார்த்த உடனே உப்பு தூணா மாறிட்டாங்க. உணர்வற்ற தன்மை உப்பு தூணாக்கி விட்டது. அவங்களுக்கு நம்ம புறப்பட்டு போறோம், நம்ம ஆபத்துக்கு நம்ம தப்பு வைக்கப்படுகிறோம், நம்மள ஆண்டவர் மடக்கி போக சொல்றாரு, எந்த உணர்வுமே இல்லை. அவங்க உணர்வுல இருந்ததெல்லாம் என்ன? உப்பையே நினைச்சு திரும்பி பார்த்தோன்னா உப்பா மாறிட்டாங்க. இதே போல சபையிலையும் உணர்வற்றவர்கள் உண்டு. என்னதான் வருகையை பற்றி பிரசங்கம் பண்ணாலும், என்னதான் பரிசுத்தத்தை பத்தி பேசினாலும், என்னதான் தெய்வீக சுபாவத்தில் வளரணும்னு சொன்னாலும், எந்த விதமான உணர்வும் இல்லாமல் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி உணர்வு இல்லாம உலகத்தையே நினைத்து கொண்டு, பாவ காரியத்தையே நினைத்து கொண்டு, மனுஷ அன்பையே நினைத்து கொண்டிருக்கிறோம். கடைசியில் அப்படியே எதை நினைக்கிறாங்களோ அப்படியே ஆயிடுவாங்க, உலகத்துக்குரியவங்களாகவே மாறிடுவாங்க, கர்த்தருடையவர்கள் கைவிடப்பட்டு விடுவார்கள். இதை நம்ம இங்க படிக்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, உணர்வற்ற தன்மைக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அதனாலதான் பாருங்க, அந்த லூக்கா 17ஆம் அதிகாரத்துல 28வது வசனத்தை படிக்கும் போது அவர்கள் உணராதிருந்தார்கள் இங்க போட்டிருக்கு. லூக்கா 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை படித்தால், லூக்கா 17ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனத்தை படிக்கும் போது, லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்த எல்லோரையும் அழித்து போட்டது. 27ஆம் வசனம் படி. 27. நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் எல்லோரையும் அழித்து போட்டது. லோத்துடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். பாருங்க, அது வரைக்கும் அவங்க உணர்வில்லாமலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க மட்டும் இல்ல, அந்த உப்பையே நினைச்சிட்டு இருந்த இந்த லோத்தினுடைய மனைவியும் உணர்வற்றவளாகவே இருந்துதான் பின்னிட்டு பார்க்கிறாங்க. பின்னிட்டு பார்த்து அவங்க எதை நினைச்சாங்களோ அதுவாகவே மாறிட்டாங்க. அவ்வளவுதான்.
வருகையை பத்தி என்னதான் பிரசங்கம் கேட்டாலும் உலகத்தை பற்றியும் அசுத்தமான காரியங்களை பற்றியும் இவைகளை பற்றியுமே நினைவுல இருக்குமானா அதுவாகவே மாறிடும். அவ்வளவுதான். இயேசுவை நினைத்துக் கொண்டு வருகையை நினைத்துக் கொண்டு என்ன செய்தாலும் பரலோகத்தையே நினைத்துக் கொண்டிருந்தா நினைவெல்லாம் அதுவாகவே இருந்தா நம்ம ஜீவியம் படிப்படியா மாறும், நம்ம பரலோகத்துக்கு போவோம். அதனால பரலோகமே என் சொந்தமேங்கிறது சாவுக்கு பாடுகிற பாட்டல்ல, அனுதினமும் நம்ம வாழ்க்கையில பாட வேண்டிய பாடல் அது. உன்னத வீட்டை சீக்கிரம் சேர்வேன், அது நம்ம ஏதோ யாரா செத்து போயிட்டாங்கன்னா அங்க அவங்க செத்தவங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து பாடுற பாட்டல்ல அது. நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கையை உண்டாக்குற பாடல்கள் அனுதினமும் பாடணும். ஆகவே அருமையானவர்களே, இங்கே உணர்வற்றவளாய் உப்புத்தூணானதான காரியத்தை நம்ம படிக்கிறோம். ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவனும் இருக்கிறான் அப்படின்னு நீதிமொழிகளை நம்ம படிக்கிறோம் அல்லவா? ஆகவே அருமையானவர்களே, இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பு. நம்ம அவங்கள போல உணர்வற்றவர்களாக இருக்கக்கூடாது. நம்ம உணர்வுள்ளவர்களாக பரலோகத்தையே நினைத்து கர்த்தருடைய வருகையே நினைத்து மேலானவையே நோக்கி பார்த்து நாம் ஆயத்தப்பட வேண்டும். கொலோசியர் 3:1-2 நமக்கு அதைத்தானே சொல்லுகிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்கள் நமக்கு அதைத்தானே நமக்கு சொல்லுகிறது. நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். மேலானவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல. அவங்க பாருங்க, மேலானவைகளை அல்லன்னு படிக்கிறாங்க. பூமியில் உள்ளவைகளை அல்ல. எனக்கு எல்லாருடைய மனதில் அப்படிதான். மேலானதெல்லாம் எதுக்கு? பூமிக்குரிய காரியங்களையே சிந்தித்து கொண்டு, சோறு இல்லை, குழம்பு இல்லை, அவன் அப்படி பேசிட்டான், இவன் அப்படி பேசிட்டான், அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் அப்படி பண்ணிட்டான், அவன் என்ன கனம் பண்ணலை, இவன் என்ன கனம், இதையே நினைத்து கொண்டு நமக்கு கர்த்தருடைய வருகையில் போகணும், பரலோகம் போகணும். பரலோகமே என் சொந்தமே, வருத்தம் பசிதாகம் அங்க இல்லை, அங்க போகணுங்க. கர்த்தருடைய பரிபூர்ண சித்தத்தை செய்து முடிச்சு இந்த பூமியில என்னை உங்களை எதுக்கு அனுப்புனாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்து நம்ம அங்க போறதுக்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டும். நமக்காக உயிர் கொடுத்து நம்மளை மீட்டெடுத்தவர் அவர் தானே. நம்ம அவரோட இருக்கதானே நம்ம விரும்பணும். ஆகவே அருமையானவர்களே, நீங்களும் நானும் மேலானவைகளையே நாட வேண்டுமா? இதெல்லாம் லோத்தினுடைய மனைவியினுடைய வாழ்க்கையில நம்ம படிக்கிற எச்சரிப்பின் பாடங்கள். லோத்துடைய மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். லோத்துடைய மனைவி அந்நியரை உபசரிக்க மனமற்றவங்க. நமக்கு அந்த தன்மை இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரையும் உபசரிக்கணும். விருந்தோம்பல் அந்த ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். வீடு தேடி வந்தவங்களை அன்பா விசாரிக்கணும், உபசரிக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த அம்மாவுடைய அடுத்த தன்மையை நம்ம பார்க்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்ட அடுத்த தன்மை என்ன? ஆகாதவர்களோடு ஐக்கியப்படுவது, கலந்திருப்பது. நமக்கு அந்த அனுபவம் இருக்கக்கூடாது. மூன்றாவதாக அவங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்ட அனுபவம் என்ன? இரக்கத்தை உணர்ந்தும் தாமதிப்பது. நமக்கு அது இருக்கக்கூடாது. இரக்கத்தை உணர்கிற நாம் துரிதமாய் ஆண்டவருக்காக செயல்படணும். நான்காவதாக ஈடு இணையற்ற கிருபையை அறிந்தும் கீழ்ப்படியாமையை காட்டுவது. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஈடு இணையற்ற கிருபையை தேவன் நமக்கும் காண்பிக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஐந்தாவதாக உணர்வற்று உப்பு தூணா போனாங்க. அதே மாதிரி நம்ம போயிடக்கூடாது. நம்ம உணர்வுள்ளவர்களாக வருகையை பற்றியே சிந்தித்து வருகையில் ஆண்டவர் யெஷுவா வரும்போது வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு இணைந்திருக்க வேண்டும். இந்த 5 விதமான எச்சரிப்பின் படிப்பினைகளை நம்ம படிக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் இயேசு அவர் சொந்த வாயில, அவர் வாயால சொன்ன வார்த்தை, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை. அடுத்தது பாருங்க, இந்த ஒரு பஸ்ஸை பிடிக்கணும்னா 10 மணி 10:15 அப்படி இருந்தால் பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு அது கரெக்டான டைமுக்கு போகணும். தாமதம் பண்ணிட்டா பஸ் போயிடும் இல்லையா? லோத்துடைய மனைவியினுடைய ஜீவியத்தில் நம்ம அதான் பார்க்குறோம். தாமதம் பண்ணி கடைசியில் திரும்பி பார்த்து பஸ்ஸை பிடிக்கணும்னா பஸ்ஸை தானே பிடிக்க போகணும். திரும்பி பார்த்தா எப்படி? திரும்பி பார்த்தா பஸ் போயிடும். அந்த மாதிரி தான் லோத்துடைய மனைவி இப்படி உப்புத்தூணா மாறிட்டாங்க. அதனால அருமையானவர்களே, தாமதம் பண்ணுவது, அசதி, இதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்க கூடாது. இதை நம்ம இங்கே படிக்கிறோம். சரி, இப்போ 3வது கருத்துக்குள்ள நம்ம கடந்து போவோம். 3வது என்ன அப்படின்னா, இந்த லோத்துடைய மனைவியினுடைய வாழ்க்கையில் தலையிட்டவன் எவன் தலையிட்டா? இப்படி இந்த லோத்துடைய மனைவி வாழ்க்கை இப்படி போனதுக்கு யாருடைய தலையீடு காரணம் அப்படிங்கிறது நமக்கு இது தமிழ்லையோ ஆங்கிலத்திலேயோ படிச்சா புரியவே புரியாது, அதை கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த ஆதியாகமம் 19:26
அவள் பின்னிட்டு பார்த்தாள் அப்படிங்கிற அந்த இடத்துல வட்டபேட் அப்படிங்கிற எபிரேய வார்த்தை போட்டிருக்கு. டபேட் அப்படிங்கிற ரூட் வேர்ட் டபேட். வட்டபேட் மேலும் அவள் பின்னிட்டு பார்த்தாள் அப்படிங்கிறதான எபிரேய வார்த்தை அங்க போட்டிருக்கிறத நம்ம படிக்கிறோம். பின்னிட்டு பார்த்தாள். சோ வட்டபேட் முதல் வார்த்தை அதான். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். வாவ் டாவ் பெத் டெத் இந்த எழுத்துக்கள் எல்லாம் அங்க இருக்கு. வாவ் அப்படிங்கிறது முன்னாடி வந்திருக்கு மேலும் அப்படிங்கிறத காட்டுவதற்கு, இது கடந்த காலம் என்பதை காட்டுவதற்காக. ஆனா அதனுடைய உண்மையான வேர்டு வந்து ரூட் வேர்டு வந்து என்னன்னா டபெட். டபெட் அதாவது டாவ் பெத் டெத் இந்த மூன்று எழுத்துக்கள் பாருங்க. இதுல டெத் வந்திருக்கு பாருங்க, 9வது எழுத்தாகிய டெத். இந்த டெத் அப்படிங்கிறது சர்ப்பத்தை காண்பிக்கிற ஒரு எழுத்து. டெத் அப்படிங்கிறதுக்கு அதனுடைய எழுத்துப்பூர்வ அர்த்தம் என்னன்னா சர்ப்பம். சர்ப்பம் என்பது சாத்தானை குறிக்கிறது. என்ன ஒரு ஆச்சரியம்னா லோத்துடைய வாழ்க்கையிலையும் இந்த டெத் இருக்கு. லாமேட் வாவ் டெத் லோட். அதே மாதிரி இந்த மனைவி திரும்பி பார்த்தாலே அங்கேயும் வட்டாபெட் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு. வட்டாபெட் வாவ் டாவ் பெத் டெத். அப்படியானால் இந்த டெத் இங்க வந்திருக்கிறது நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது? இந்த லோத்துடைய மனைவி திரும்பி பார்த்து இப்படி உப்புத்தூணாகி இப்படி ஒரு காரியம் நடந்ததுக்கு காரணம் வந்து ஏதோ தற்செயலா ஏதோ திடீரென்று நடந்த ஒரு விஷயம் அல்ல. இவங்களுடைய வாழ்க்கையில யாருடைய ஆதிக்கம் இருந்திருக்குதுன்னு சொன்னா சாத்தான், சர்ப்பமாகிய சாத்தானுடைய வஞ்சகத்துக்கு அவங்க வாழ்நாளெல்லாம் உட்பட்டு ஒரு குறிக்கப்பட்ட நேரத்துல அவர்கள் பெற வேண்டிய அந்த பரம காரியத்தை, பரம பாக்கியத்தையே இழந்து போனதை நம்ம இங்க பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக நியமிக்கிறேன்னு சொன்ன பவுல் 2 கொரிந்தியர் 11:2 நீங்க படிச்சீங்கன்னா வாசிங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இப்படி கற்புள்ள கன்னிகையா நியமிக்கப்பட்டவங்களை குறித்து பவுலுக்கு என்ன பயம் அப்படின்னா அடுத்த வசனம். ஆகிலும் சர்வமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மையின்றி விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்போ சாத்தானுடைய தந்திரத்துக்கு, வஞ்சகத்துக்கு அவங்க உட்பட்டு தான் அப்ப சாத்தானுடைய தலையீட்டால, சர்ப்பமாகிய சாத்தானுடைய தலையீட்டினால, ஹசட்டான் அவனுடைய தலையீட்டினாலதான் இப்பொழுது அவர் அந்த லோத்துடைய மனைவி பின்னிட்டு பார்த்து பரம பாக்கியத்தை இழந்ததை நம்ம படிக்கிறோம். அருமையானவர்களே, நம்மளாம் ஒரு காலத்துல சாத்தானுக்கு அடிமைகளாக தான் நம்ம இருந்தோம். ஆனா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற நாம் இப்ப படிப்படியா அவனுடைய சரக்கெல்லாம் தூக்கி எறியணும். எப்படி இந்த கப்பல் பவுல் பிரயாணப்பட்டு கப்பலில் போகும்போது நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் படிக்க முடியும். அவங்க கப்பலில் பிரயாணம் பண்ணி போகும்போது கப்பலை லகுவாக்கும்படியாக சரக்குகள் எல்லாம் தூக்கி வெளியே எறிஞ்ச மாதிரி சாத்தானுடைய சரக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய இருந்துச்சு. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் இருந்ததெல்லாம் அவன் சரக்கு தான். அவனுடைய சரக்கு தான், ஏகப்பட்ட சரக்கு. அழகா அந்த நாட்களில் பாடுவாங்க சண்டே ஸ்கூல்ல, இயேசு போதும் இயேசு போதும் இயேசு போதும் எனக்கு சாத்தானே உன் இன்பம் வேண்டாம் கொண்டு போ உன் சரக்கை அப்படின்னு பாடுவாங்க. பரிசுத்தவான்களுடைய கட்டி வைத்த பாட்டு. சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலயே சாத்தானே கொண்டு போவோம் சரக்கை அப்படின்னு கற்றுக் கொடுப்பார்கள். அருமையானவர்களே, நம்மகிட்ட சாத்தானுடைய சரக்கு இருந்துச்சு. இப்ப ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறமும் அந்த சரக்கை வைத்துக் கொள்ளக்கூடாது. அதை தூக்கி வெளியே எரிஞ்சிடணும், கொஞ்சம் கொஞ்சமா வெளியே எரிஞ்சிடணும். அதுக்கு தான் நமக்கு தேவன் வாழ்நாட்களை தந்திருக்கிறார். யோவான் சுவிசேஷத்துல, யோவான் நற்செய்தியில, யோவான் சுவிசேஷத்துல 14ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனம் ஆண்டவர் இயேசு அங்க தெளிவா சொல்றாரு. இதுதான் நம்முடைய அனுபவமா இருக்கணும். யோவான் 14:30. உங்களுடனே அதிகமாய் பேசுகிறது இல்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை.
அப்ப இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நம்ம வரணும். கர்த்தருடைய வருகைக்கு முன்னாடி வந்துடணும். அவன் சரக்கு ஒண்ணு என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்படி அவன் சரக்கு இருந்துச்சுன்னா அவன் கர்த்தருடைய வருகையில போக விட மாட்டான். எப்படி அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்துல நட்சத்திரங்களில் ஒரு பகுதியை தன்னுடைய வாளினால பிடிச்சு கீழே இழுத்து போட்டது போல நம்மளையும் இழுத்து போட்டுருவான். வருகையில போக முடியாதபடிக்கு இழுத்து போட்டுருவான். அதனால அவனுடைய சரக்கு ஒண்ணு நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அவன் சரக்கு என்னெல்லாம் இருக்கு? சிலருடைய வாழ்க்கையில இச்சை, சிலருடைய வாழ்க்கையில பொய், சிலருடைய வாழ்க்கையில பெருமை, சிலருடைய வாழ்க்கையில கோபம், சிலருடைய வாழ்க்கையில பண ஆசை, சிலருடைய வாழ்க்கையில டிவியில, செல்போன்ல, நெட்ல, யூடியூப்ல கண்ட கண்ட காரியங்களை பார்ப்பது, சிலருடைய வாழ்க்கையில ஊர்க்கதை உலக கதை பேசுவது, புறங்கூறுவது, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். சிலருடைய வாழ்க்கையில பொறாமை, சிலருடைய வாழ்க்கையில பகை, கசப்பு, வைராக்கியங்கள், விரோதங்கள், இதெல்லாம் அவனுடைய சரக்கு, சாத்தானுடைய சரக்கு. இதெல்லாம் இது எல்லாருடைய வாழ்க்கையில அவனுடைய சரக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம வாழ்க்கையில இருந்திருக்கும். ஒன்னோ ரெண்டோ மூணோ இருந்திருக்கும். ஆனா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற நாம் பரிசுத்த ஆவியானுடைய உதவியினால தேவனுடைய வார்த்தைகளை கேட்க 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 ஆண்டவரின் பலத்தினால் அவனுடைய எல்லா சரக்குகளையும் தூக்கி வெளியே எரிஞ்சிடணும். அப்பதான் நம்ம வருகையில போக முடியும். இங்க லோத்துடைய மனைவி அதை செய்யல. ஆகவேதான் அங்கே டெத்து வந்திருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். சரி, இது மூணாவது. அப்ப அருமையானவர்களே, அவரோடு போய் இணையணுமா? லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். லோத்துடைய மனைவியினுடைய வாழ்க்கையில சாத்தானின் தலையீடு இருந்தது போல அப்படி அந்த தலையீடு இருப்பதற்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க என்பதை படிக்கிறோம். நாலாவதாக இழப்பு. இந்த லோத்தினுடைய மனைவியினுடைய வாழ்க்கையில வந்த இழப்பு என்ன என்பதை கவனிக்கணும். என்ன இழப்பு வந்துச்சு பாருங்க. அங்க போட்டிருக்கு, அந்த முதல் 2 வார்த்தைகள் நம்ம எடுக்கணும். அந்த இழப்பை நம்ம கவனிக்கணும்னா, அதாவது வட்டாபெட் இஷ்டோ அப்படிங்கிற வார்த்தை அங்க இருக்கு. வட்டாபெட் இஷ்டோ, அதாவது மேலும் திரும்பினாள் அவன் மனைவி. அதான் அந்த வார்த்தை வட்டாபெட் இஷ்டோ. இதுக்கு பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்கள் பாருங்க. வாவ், டாவ், பேத், டெத். முதல் வார்த்தையில 4 எழுத்துக்கள். அடுத்தது ஆலேஃப், ஷின், டாவ், வாவ், இஷ்டோ 4 எழுத்துக்கள். ரெண்டாவது வார்த்தையில 4 எழுத்து. முதல் வார்த்தையில் 4 எழுத்து, ரெண்டாவது வார்த்தையில் 4 எழுத்து. வாவ், டவ், பேத், டெத் 4 எழுத்து. அடுத்தது ஆலேஃப், ஷின், டவ், வாவ் 4 எழுத்து. ஸோ 4 + 4 என்ன? எவ்வளவு? 8. 8 என்பது 8வது எழுத்தா இருக்கிற ஹெத். ஹெத் அப்படின்னா மதில்னு அர்த்தம். அப்போ இவங்க வாழ்க்கையில இழந்தது என்ன? மதிலா இருக்கிற தெய்வீக பாதுகாப்பை இங்கே இழந்துட்டாங்க. பாருங்க, தூதனுடைய கையிலே இருந்து பின்னிட்டு பார்த்த உடனே தெய்வீக பாதுகாப்பை இழந்து விட்டார்கள். இன்னும் சொல்ல போனா ரட்சிப்பின் மதிலை இழப்பதற்கு இது அடையாளமாக இருக்கிறது. ஏசாயா 26ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை படிக்கும் போது, அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது பெலனான நகரம் நமக்குண்டு, பெலனான நகரம் நமக்குண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். சோ ஆண்டவர் ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துகிறார். இந்த ரட்சிப்பின் மதிலை, அரணை இழந்து விடக்கூடாது. இதை நம்ம ஒரு அசதியாக விட்டுவிடக்கூடாது, கவலையினமா விட்டுறக்கூடாது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை படிக்கும் போது, எபிரேயர் 2:4 படிச்சா அங்க தெளிவா சொல்லி இருக்கு பாருங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை படித்தால், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தண்டனைக்கு நம்ம எப்படி தப்பிக்க முடியும் அப்படிங்கிறது இங்கே சொல்லுகிறார். ஆகவே அருமையானவர்களே, நீங்களும் நானும் தண்டனைக்கு தப்பிக்க வேண்டுமானால், வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு தப்பிக்க வேண்டுமானால்,
கர்த்தருடைய வருகையில் கைவிடப்படாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு போய் நாம் இணைந்து கொள்ள வேண்டுமானால் ரட்சிப்பாகிய மதிலை குறித்து கவனமாக இருக்கணும், அக்கறையா இருக்கணும். ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அதை பரிசோதித்து பார்க்கணும். இந்த அம்மா லோத்துடைய மனைவி அதை இழந்துட்டாங்க. அந்த மதிலை விட்டு வெளியே வந்துட்டாங்க, இழந்துட்டாங்க, பாதுகாப்பு இழந்துட்டாங்க. நமக்கு பாதுகாப்பு என்ன? ரட்சிப்பின் மதில். அதை நம்ம இழந்து விடக்கூடாது. அது இழந்து விடுவதற்குரிய எந்த ஒரு காரியத்துக்கும் நம்ம அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். சரி, ஐந்தாவது உள்ளே இருந்து வெளியே வருவது. இவங்க எதுக்குள்ள இருந்து வெளியே வந்தாங்க அவங்க பின்னிட்டு பார்த்த உடனே அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இங்க நம்ம இந்த 26வது வசனத்துல, ஆதியாகமம் 19:26 அங்கதான் அந்த பின்னிட்டு பார்த்த சம்பவம் இருக்கு. அந்த முதல் 2 வார்த்தைகளை நம்ம எடுத்தால், வட்டாபேட் ஈஸ்டோ, மேலும் திரும்பினாள் அவன் மனைவி அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா, அதில் இருக்கிற அந்த எழுத்துக்களுடைய அந்த எண் மதிப்புகளை ஆர்டினல் சிங்கிள் கார்டினல் சிங்கிள் போட்டா அந்த எழுத்துக்களை சொல்றேன். வாவ், டவ், பெத், டெத், அடுத்தது ஆலேஃப், ஷின், டவ், வாவ். இது எல்லாத்தையும் ஆர்டினல் சிங்கிள் கார்டினல் சிங்கிள் கூட்டினா 35 வரும். 35 70. 70ங்கிற நம்பர் எதை குறிக்குதுன்னு சொன்னா கான் அப்படிங்கிறத குறிக்குது. கான், கிமல், நுண். ஆதியாகமம் 2:8 மனிதனை கர்த்தர் உண்டாக்கி எங்க வைக்கிறார் அப்படின்னா கிமல், நுண், சோஃபித், கான். அதனுடைய ஆர்டினல் கார்டினல் போட்டா ஆர்டினல் 17, கார்டினல் 53 கூட்டினா 70, 70 வரும். வாசிங்க ஆதியாகமம் 2:8. ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிக்கும் போது வாசிங்க. ஆதியாகமம் 2:8. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதில் வைத்தார். தான் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகு. அப்போ இவங்க என்னத்தை இழந்தாங்க? இவங்க எதை விட்டு எதுக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா தோட்டத்துக்குள்ளிருந்து வெளியே வந்து விட்டார்கள். இவங்க பின்னிட்டு திரும்பினதின் மூலமாக. ஏன் பின்னிட்டு திரும்பி இப்படி அவங்க ஒரு பரிதபிக்கப்பட்ட நிலைமைக்கு வந்தாங்கன்னா, தோட்டமாகிய தேவ சமூகத்தை விட்டு, தேவ பிரசனத்தை விட்டே வெளியே வந்துட்டாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எந்த நிலையிலும் தேவ பிரசனத்தை விட்டு வெளியே வரக்கூடாது. தேவ பிரசனத்தை இழந்துடக்கூடாது. தேவ சமூகத்தை இழந்துவிடக் கூடாது. அவருக்கு முன்பாக இருக்கிற அந்த அனுபவத்தை விட்டு நம்ம இழந்து விடக்கூடாது. அதனாலதான் பாருங்க 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள்ல ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் சொல்ற பவுல் சொல்றாரு, இந்த நீதியின் கிடத்தை யாருக்கு தருவார்? அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் தருவார்னு சொல்றார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்களை வாசிப்போமாக. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். 2 தீமோத்தேயு 4 அதனுடைய 7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும், யாரெல்லாம் அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புறாங்களோ அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஆகவே அருமையான நண்பர்களே, தேவ ஜனங்களே, இந்த உலகத்தில் இழந்து போகக்கூடாத ஒண்ணு தேவனுடைய பிரசன்னம், தேவ சமூகம், தோட்டம், கான். அங்கதான் கர்த்தர் உலாவுகிறார். பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் ஆண்டவர் உலாவுகிறத நம்ம பார்க்கிறோம். தேவ சமூகத்தை, தேவ பிரசன்னத்தை இழந்துடக்கூடாது அருமையானவர்களே. நம்ம ஏற்கனவே நம்ம அடிக்கடி கவனித்தது போல நம்ம எல்லாம் தவள விசுவாசிகளாக அல்ல, மீன் விசுவாசிகளாக, என் ஆண்டவர் இயேசு இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லக்கூடிய மீன் விசுவாசிகளாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில காணப்படணும். சங்கீதக்காரனை பாருங்க, சங்கீதம் 16-11 சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? 16ஆம் சங்கீதம் அதனுடைய 11வது வசனத்தை படிக்கும் போது அவர் என்ன சொல்றார் பாருங்க.
ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆகவே நமக்கு அந்த நித்திய பேரின்பம் எங்க இருக்குன்னா ஆண்டவர் சமூகத்துல தான், வேற எங்கேயும் கிடையாது. வேற எங்க போனாலும் நமக்கு அந்த ஒரு இன்பத்தை நாம் அனுபவிக்க முடியாது. ஆகவே அருமையானவர்களே, கர்த்தர் சமூகத்தை எந்த நிலையிலையும் இழந்து விடக்கூடாது என்பதை நம்ம இங்க படிக்கிறோம். சரி, அப்போ அருமையானவர்களே, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். லோத்து தேவ சமூகத்தை விட்டு உள்ளே இருந்து வெளியே வந்து விட்டது போல நீங்க வெளியே வந்துடாதீங்க. தேவ சமூகத்துக்குள்ள இருங்க, வருகை வரைக்கும் அவருடைய பிரசனத்தை இழந்துடாதீங்க. பிரசனத்தை இன்னும் விரும்புங்க அப்படின்னு சொல்லுகிறார். அவருடைய பிரசனத்துக்குள்ள இருக்க இருக்க நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாகும், நம்முடைய வாழ்க்கை தெய்வீக சுபாவங்கள்ல வளரும், நம்ம தேவ சுத்தம் செய்வோம், மகிமையான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஆகவே தேவ சமூகத்தை இழந்து விடக்கூடாது அப்படிங்கிறத படிக்கிறோம். ஆறாவதாக பரிதவிக்கப்படத்தக்க முடிவு, பரிதவிக்கப்படத்தக்க ஸ்தானம். இந்த லோத்துடைய மனைவியினுடைய வாழ்க்கையில பின்னிட்டு அப்படி பார்த்ததுனால ஒரு பரிதாபமான ஒரு ஸ்தானத்துக்குள்ள அவங்க போயிட்டாங்க. என்ன அப்படின்னா பாருங்க, அதுல இந்த ஆதியாகமம் 19:26 அது தமிழ்ல வாசிங்க. ஆதியாகமம் 19:26 நம்ம படிக்கும்போது, ஆதியாகமம் பெரேஷித் 19:26 படிக்கும்போது, அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். அப்படி இருக்கு பாத்தீங்களா? இதுல 6 வார்த்தைகள் இருக்கு. வட்டபேட், இஷ்டோ, மேயஹ்ராவ், வட்டெஹி, நெசீவ், மெலாஹ். இதுல இந்த 4-5 வார்த்தைகள், 4-5-6 வார்த்தைகள். வட்டெஹி அப்படின்னா ஆனாள், நெசேவ் தூணாக, மெலேஹ் உப்பு தூணாக, அதெல்லாம் சேர்த்தா உப்பு தூணாக ஆனாள் அப்படிங்கிறது அங்க இருக்கு. இந்த வட்டெஹி, நெசீவ், மெலேஹ் அப்படிங்கிற இந்த 3 வார்த்தைகள், அவள் உப்புத்தூணானாள், மேலும் அவள் உப்புத்தூணானாள் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்குள்ள, இந்த வார்த்தைகளுக்குள்ள இருக்கிற எழுத்துக்களை எண்ணுனீங்கன்னா பாருங்க, வாவ், டவ், ஹே, யோத். அடுத்தது இதுல 4 எழுத்துக்கள் வந்துடுச்சு. 5வது நுன், 6வது ஜாடே, 7வது யோத், 8வது பெத், அடுத்தது 9வது மெம், 10வது லாமேட், 11வது ஹெத், நிசீவ் மலாக். அப்ப எல்லாத்தையும் சேர்த்தா வட்டெகி, நிசீவ் மலாக் அப்படிங்கிற அந்த வார்த்தையில 11 எழுத்துக்கள் இந்த வார்த்தை இருக்கிறத பார்க்கிறோம். இது என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் ஒருவருக்கே மணவாட்டியாக அந்த ஒரு ஸ்தானத்தை அடைய வேண்டியவள் இப்ப வேறொருவனுடைய மனைவியாக, மணவாட்டியாக மாறுகிற ஒரு பரிதவிக்கப்பட்ட நிலைமை வருகிறது. அருமையானவர்களே, இந்த உலகத்துல ஒண்ணு நீங்களும் நானும் ஆட்டுக்குட்டியானவருக்கு மனைவியாக, மணவாட்டியா இருக்கணும். அப்படி இல்லையா சாத்தானுக்கு மனைவியாக, அந்தி கிறிஸ்துவுக்கு மனைவியாக, மணவாட்டியாக போயிடும். அதாவது அவன் கூட இணைஞ்சு அப்படி அவன் இஷ்டம் போல கொடூரமாக கொடுமைப்படுத்தி அப்படி காரியங்களை செய்வான். அப்போ இங்க பரிதாபமான நிலைமை என்ன? எதை அடையாளப்படுத்துகிறது? ஆட்டுக்குட்டியானவருக்கு மனைவியாக வேண்டிய திருச்சபை இந்த லோத்தினுடைய மனைவியை நினைத்துக் கொண்டு தன்னை சரிப்படுத்தாவிட்டால் அந்தி கிறிஸ்துவுக்கு மனைவியாக, மணவாட்டியாக வேண்டிய சூழல் வரும் என்பதை இது காண்பிக்கிறது. அதான் அந்த 11 எழுத்துக்கள். 11 என்றாலே இங்க மணவாட்டியை குறிக்கிற வார்த்தை. நீங்களும் நானும் ஆண்டவர் யெஷுவாவுக்கு நமக்காக உயிரையே கொடுத்த, நம்மை கரைதிரை பிழையற்றவளாக மாற்றும்படியாக உயிரை கொடுத்த அவருக்கல்லவா மனைவியாக, மணவாட்டியாக வேண்டும். அதை விட்டுட்டு அந்தி கிறிஸ்துவுக்கு மனைவியா போயிடக்கூடாதுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நீங்களும் நானும் ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாக, மணவாட்டியாகத்தான் மாறணும். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:2.
யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் இருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. 9ஆம் வசனத்தை படிங்க. 9-10 வசனங்கள். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான் என்று நம்ம படிக்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, நீங்களும் நானும் ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகத்தான் மாறணுமே ஒழிய அந்தி கிறிஸ்துடைய மனைவியாக மாறிவிடக் கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்துல 1-3 வரைக்கும் பாத்தீங்கன்னா, இங்கே அந்தி கிறிஸ்துவினுடைய மணவாட்டி அவளை பார்க்கிறோம். ஒரு மிருகத்தின் மேலே ஏறி கொண்டிருக்கிறான். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் 3 வரைக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னுடனே பேசி நீ வா, தண்ணீரின் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியுடனே பூமியின் ராஜாக்கள் வேசிதனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசிதனமாகிய மதுவால் பூமியின் குடிகள் எல்லாம் வெறி கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடைய தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்ரீ ஏறி இருக்க கண்டேன். இப்படி இங்க ஒரு ஸ்ரீ நம்ம படிக்கிறோம். இது வந்து விழுந்து போன சபை. 3ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு. விழுந்து போன சபை ஆண்டவருடைய பெயரை சொல்லி ஆண்டவருக்கு உண்மையா இல்லாம போற அந்த சபை இப்ப அந்தி கிறிஸ்துவாகிய மிருகத்தின் மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிறத நம்ம படிக்கிறோம். இது யார் அப்படின்னா பரிசுத்தவான்கள் அதிகமா சொல்லுகிறது. இது வந்து அந்தி கிறிஸ்துடைய மணவாட்டி கூட்டம். 4ஆம் வசனம் வரைக்கும் நம்ம இதை படிக்கிறோம். அருமையானவர்களே, நீங்களும் நானும் ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாக மணவாட்டியாக இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். அதான் தேவனுடைய திட்டம். நம்ம அந்தி கிறிஸ்துவனுடைய மனைவியாக மணவாட்டியாக இருக்கக்கூடாது. லோத்தின் மனைவியினுடைய நிலைமை அப்படி ஒரு பரிதபிக்கப்பட்ட நிலைமையாக முடிந்தது என்பதை நம்ம படிக்கிறோம். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் யெஷுவா தம்முடைய வாயை திறந்து சொன்ன வார்த்தைகள் இதை நம்ம இங்க படிக்கிறோம். கடைசியாக இணைக்கப்படுவதற்கு முன்பாக நினைத்து பார்க்க வேண்டும் அல்லவா? இப்படி லோத்தினுடைய மனைவியினுடைய வாழ்க்கையில காணப்பட்டதான இந்த எச்சரிப்பின் பாடங்களை நினைத்து பார்த்து நம்மளை நம்ம சரிப்படுத்தி கொண்டு, அவங்கள நம்ம குற்றம் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை, அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நம்மை சரிப்படுத்தி கொண்டால் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் யெஷுவாவோடு கூட இணைந்திருக்கிற வாழ்க்கையாக இருக்கும். ஒருவேளை கர்த்தருடைய வருகைக்கு முன்னே நமக்கு மரணம் சம்பவித்து இருந்தாலும் சரி, அல்லது இயேசு வரும்போது நம்ம உயிரோட இருந்து நாம் வந்து சபையில் இருந்தாலும் சரி, இல்லை ஊழியங்கள் இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு போய் இணைஞ்சிருவோம். 34 லூக்கா 17ஆம் அதிகாரம் 34, 35, 36 வசனங்களை படித்து நம்ம முடிக்கலாம். வாசிங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம் அதனுடைய 34, 35, 36 வசனங்கள். அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். இது வந்து என்னன்னா, நம்ம மரண படுக்கை, அதாவது மரணம், மரித்த நிலைமை. மரித்து பரிசுத்தவான்கள் அவர்கள் படுக்கைக்கு போயிருக்கிறார்கள் அல்லவா? அப்படி மரித்தவங்க, அவங்களையும் ஆண்டவர் கைவிட மாட்டார். இந்த நிலையில இருந்து எச்சரிப்படைந்து தன்னை சரிப்படுத்தி கொண்டு கர்த்தருக்காக நல்லா பரிசுத்தமாய் வாழ்ந்து மரிக்கிறவர்கள், அவங்க வரும்போது, இயேசு வரும்போது உயிரோடு எழும்புவார்கள். படிங்க. அப்புறம் திரிகை திரிகிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் சத்தியத்துல இருந்து சபைக்குள்ள இருக்கிறவங்க அவங்களும் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். அப்புறம் வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான். ஊழியங்கள்ல இருந்து இப்படி தன்னை தயார்படுத்திக் கொள்றவங்கள அந்த கொள்ளுகிற ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். எச்சரிப்புகளெல்லாம் அறிந்து தன்னை சரிப்படுத்திக் கொள்கிற அந்த ஒருவனுடைய கூட்டத்தில் நம்ம இருந்தா எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவரோடு போய் நம்ம இணைந்திருப்போம்.
இந்த எச்சரிப்பையும் கேட்டு அந்த லோத்தின் மனைவியை போல உணர்வில்லாமலே இருந்தா கைவிடப்பட்டுரும். அவ்வளவுதான். ஆகவே நீங்களும் நானும் அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டமாகத்தான் இருக்கணும். கைவிடப்படுகிற கூட்டமாக இருக்கக்கூடாது என்பதை நம்ம இங்கே படிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் 16, 17, 18 வசனங்களை படிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் யெஷுவா சொல்லுகிறார். யெஷுவா பவுலை கொண்டு சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 16, 17, 18 வசனத்தை படிக்கும் போது தெளிவாக கர்த்தருடைய வார்த்தை 16ஆம் வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதர்களுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட எப்பொழுதும் கர்த்தரோடு கூடவே நம்ம இருப்போம் அப்படிங்கறத படிக்கிறோம். ஆகையினால் அருமையானவர்களே, கர்த்தரோடு கூடவே இணைந்திருக்கும்படியாக, அப்படி இணைக்கப்படுவதற்கு முன்னே இந்த பூமியில வைக்கப்பட்ட இந்த நாட்களிலே நினைத்து பார். உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் யெஷுவா ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நினைத்து பார். எதை நினை? லோத்தின் மனைவியை நினைத்து பார். நினைத்து பார்த்து உன்னை சரிப்படுத்திக் கொள் என்பதை கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். அருமையானவர்களே, நாம் ஆண்டவரோடு இணைக்கப்படுவதற்கு முன்பாக லோத்தின் மனைவியை நாம் நினைத்து பார்த்து அவங்களை நம்ம குறைவாக பேசுவதற்கோ அற்பமாக எண்ணுவதற்கோ அல்ல. அது நம்முடைய வேலை அல்ல. இப்ப எவ்வளவு நேரம் நம்ம லோத்தின் மனைவியை நம்ம அற்பமாய் பேசவோ நினைக்கவோ அது நம்முடைய வேலை அல்ல. நம்முடைய ஆண்டவர் யெஷுவா, நம்ம ஆராதிக்கிற இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்ப நினைக்க வேண்டிய எச்சரிப்பின் பாடங்கள் நமக்கு இருக்கு. அதை நினைத்து நாம் நம்மை சரிப்படுத்திக் கொள்ளணும். இல்லைனா எல்லாரிலும் பரிதபிக்கப்பட்ட நிலைமைக்கு நம்ம போகக்கூடாதே. அப்படி போய்விடக்கூடாது. அப்படி போயிட வேண்டிய நிலைமை வந்துடும் நம்மளை சரிப்படுத்தலைன்னா. அதுக்கு தான் இந்த கிருபையின் காலம், அதுக்கு தான் இந்த தருணங்கள், அதுக்கு தான் நமக்கு வாய்ப்புகள். ஆகவே லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். இணைக்கப்படும் முன்னே ஆண்டவர் யெஷுவாவோடு மணவாளனாகி அவரோடு யுகாயுகமாய் மணவாட்டியாக இணைக்கப்படுகிற கூட்டமே, இப்பொழுது நினைத்து பார்த்து, லோத்தின் மனைவியை நினைத்து பார்த்து உன்னை சரிப்படுத்திக் கொள். கிறிஸ்து இயேசுவை நினைத்து அவரையே நோக்கி பார்த்து முன்னோக்கி கடந்து போகும்படியாக உன்னை ஒப்புக்கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய கண்களை அவர் மேல் பதிய வைத்து நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடி பந்தய பொருள் ஆகிய அவரை அடையும்படியாக நம்மை அர்ப்பணிப்போமாக. அவரோடு யுகாயுகமாய் இணைந்து அந்த புதிய எருசலேம் சீயோனிலே அவரோடு வாழும்படியாக நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுவார். கர்த்தர் சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நம்ம ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, நாங்கள் நம்மை துதிக்கிறப்பா. இந்த நாள் லோத்தினுடைய மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு கர்த்தர் பேச நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, லோத்தின் மனைவியை நாங்கள் நினைத்து பார்த்து எங்களை தயார்படுத்திக் கொள்ள ஆண்டவரே, எங்களை நாங்கள் எந்தெந்த பகுதியில் நாங்கள் தவறி இருக்கிறோம், எங்களை எங்கெங்கெல்லாம் நாங்கள் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து எங்களை சரிப்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்கப்பா. உடைய கிருபை எங்களை தாங்கட்டும். நாங்கள் படித்த எல்லா படிப்பினைகளிலும் எங்கெங்க நாங்கள் எதை சரிப்படுத்தணுமோ சரிப்படுத்தி உம்மோடு நாங்கள் யுகாயுகமாக இணைந்திருக்கிற அந்த பாக்கியத்தை பெற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் ஆண்டவர் யெஷுவாவுடைய மனவாட்டியா தான் இருக்கணும். ஆண்டவரே, எங்கள் ஆட்டுக்குட்டியானுடைய மனவாட்டியா தான் நாங்கள் மாறணும்ப்பா. அதுதான் எங்களுடைய ஏக்கம், விருப்பம், வாஞ்சை. நாங்கள் அந்தி கிறிஸ்துவுக்கு இல்லப்பா. அப்படி ஒரு காரியம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நினைப்பதற்கு வேண்டிக் கொடுக்க அதிகமான கிரிகளை செய்கிற கர்த்தாவே, எங்களை அப்படி தயார்படுத்துங்கப்பா, எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. தயவுள்ள கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அது சீக்கிரமான வரைக்கும் ஆயத்தப்படுத்தும். வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. எல்லாருடைய வாழ்க்கையினுடைய குறைவுகளை நிறைவாக்கும். எங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையினுடைய பரிபூர்ண சித்தம் நிறைவேறட்டும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்த, நீதியின் மேல் நீதியை நாங்கள் அடையும்படியா உதவி செய்யுங்கப்பா. தயவுள்ள கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பென்னலோகிம் யெஷுவா ஹமஷியாஹ் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஷலோம், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். യേശുവിൻ ആശ സിയോനില്ലാത്ത്, യേശുവിൻ ആശ സിയോനില്ലാത്ത്, യേശുവിൻ ആശ സിയോനില്ലാത്ത്. പിന്മാറുമോ ഞാൻ മാറുമോ, പിന്മാറുമോ ഞാൻ മാറുമോ.
യേശുവിൻ പിൻപേ പോകുന്നിതാ ഞാൻ, യേശുവിൻ പിൻപേ പോകുന്നിതാ ഞാൻ, യേശുവിൻ പിൻപേ പോകുന്നിതാ.